அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் வெகு விமர்சையாக திருமணம் செய்து வைத்த மக்கள். தடல் புடலாக சீர்வரிசைகளுடன் வந்த பெண்கள். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வங்காரம்பேட்டையில் அங்கு ஒருங்கே அமைந்திருக்கும் அரசு மற்றும் வேப்ப மரத்திற்கு அரசு என்றும் அம்பாள் என்றும் சுவாமியாக மக்கள் வழிபட்டு வரும் நிலையில் வெகு விமர்சையாக திருக்கல்யாண வைபவம் நடந்திருக்கிறது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பார்வதி பரமேஸ்வர ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் சிறப்பாக நடந்தன. தொடர்ந்து 108 சிவாலயங்களில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில்களில் இருந்து திருமணத்திற்கான சீர்வரிசை பொருட்களுடன் ஏராளமான பெண்கள் சீர்தட்டுகளுடன் வரிசையாக வந்து அந்த மரங்களுக்கு 12ஆம் ஆண்டு திருமணம் ஆகம விதிகளின்படி நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்ட போது பக்தர்கள் மெய்சிலிர்ப்புடன் வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காலம் காலமாக மருத்துவ பொருளாக கருதப்படும் வேம்பு மற்றும் அரச மரங்களை பாதுகாப்பதற்காக மக்கள் சுவாமியாகவே வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அம்மை உள்ளிட்ட பல வியாதிகளுக்கு வெகு மருந்தாக கருதப்படும் வேப்ப மரத்தை அம்பாளாகவே பாவித்து வருவது தமிழர்களின் சிறப்புகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மரங்களுக்கான திருக்கல்யாணம் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்?